உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய கருத்து, உனக்குள் இறைவன் பேசுகின்றான் என்ற தலைப்பில் பதிவு செய்ய இருக்கின்றேன். நான் ஒரு பேச்சாளன் அல்ல, நான் ஒரு உணர்வாளன். என்னிடத்துல வார்த்தை ஜாலங்கள் அல்ல, அறிவார்ந்த விஷயங்களை விட மெய் உணர்வு என்கின்ற விஷயங்களோட கருத்துக்களோட நான் மெய் உணர்விலிருந்து பேசுகின்றேன். இறைவன் பேசுகின்றான். கேட்பதற்கு காது தேவையில்லை. மெய் உணர்வு என்ற இந்த நெற்றிக்கண்ணில் இருக்கின்ற அந்த மெய் உணர்வில் இருந்து பேசுவது இல்லை, கேட்பது. எத்தனை மொழிகள் தெரிந்திருந்தாலும் மரணம் ஏற்படும் போது எந்த மொழியில் எந்த இடத்தில் கேட்பீர்கள்? யமன் எந்த மொழியில் பேசுவான்? யமனிடம் பேசுவதற்கு உங்களிடத்தில் எந்த மொழி இருக்கிறது? மரணம் வராமல் வரக்கூடாது என்பதை சொல்வதற்காக நீங்கள் எந்த மொழியை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்? இந்த வார்த்தை நம்ம மரணம் தருவாயில நம்ம யாரிடத்துல பேச போறோம், எந்த மொழியில பேச போறோம், அவங்ககிட்ட நம்ம எப்படி கேட்க முடியும்? எனக்கு மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு கொடு, எனக்கு கஷ்டமில்லாத ஒரு நிலையை கொடு, நான் இன்னும் இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறேன், நான் இந்த உலகத்தில் என்னுடைய கடமைகளை செய்ய விரும்புகின்றேன், நான் என்னுடைய மகனை, என்னுடைய குடும்பத்தை, நான் என்னுடைய மனைவியை, இப்படி அனைவரையும் நான் பார்க்க அவர்களுடைய கடமைகள் இருக்கிறது, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு நேரம் கொடு, இல்லை நான் இங்கேயே இருந்து நான் செயல்பட விரும்புகிறேன், இல்லை இந்த நாட்டை ஆள்றேன், நான் மக்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் இருக்குது, இன்னும் என்னுடைய அதிகார பலங்கள் நிறைய இருக்குது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு நீங்கள் எந்த மொழியில் யாருக்கிட்ட பேசுவீங்க? அப்போ உங்கள் மொழி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நாம் இதை மெய் உணர்வு மொழி என்கின்ற ஒரு மொழி உண்டு. அது ஒரு மொழி, அதுதான் ஓங்கார மொழி அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மொழியில் இருந்து தான் நீங்கள் அனைவருமே பேச வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இல்லை, இறைவன் நம்மிடத்த பேசுவதை நம்ம கேட்பதற்கு ஒரு இடம் இருக்குது. உணர்ந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு இந்த அறிவு நிலையிலிருந்து, உங்களுடைய காதால கேட்க அந்த அறிவு நிலையிலிருந்து இது பேச முடியாத ஒன்று அப்படிங்கிறத, உண்மை நிலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இறைவனத்தில் பேசுவது மந்திர மொழி அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. சரியா என்பதை வாதிடுவதை விட என்னை பொறுத்த ஒரு கருத்து, எந்த மொழியும் இறைவனுக்கு தெரியாது. உங்களுடைய வாயால் பேசுகின்ற ஒரு வார்த்தைகளை அவன் எந்த வழியாகவும் அவன் கேட்கக்கூடிய இடத்தில் இல்லை. அவன் இது வழியாக கேட்கக்கூடிய நுட்பத்தை இருக்கின்றான். இந்த நுட்பம் மட்டுமே அவனுக்கு தெரியும். இது வழியா நீங்க பேசணும், இது வழியா பேசினா, இது வழியா பிடரி வழியா பேசினா, இந்த வழியா பேசினாதான் அவன் கேட்பான். நமக்கு காதுகள் இருப்பது போல் இறைவனுக்கு காதுகள் கிடையாது. அவனுக்கு மனித உருவம் அல்ல. அவன் இறையாற்றலான எங்கும் நிறைந்தவன், ஏகமாக நிறைந்தவன். உங்களுக்குள்ளும் இருக்கின்றான், இதய குகைக்குள் இருக்கின்றான், உங்களுக்குள்ளே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை அவன் உங்கள் வாயால் பேசுவதை அவன் கேட்பதே இல்லை. அவன் உற்று நோக்குகின்றான் உங்களை. இறைவனிடத்தில் என்னுடைய மந்திரத்தால் நான் இறைவனிடத்தில் நான் மந்திரம் சொல்வதனால இறைவன் என்னுடைய குரலுக்கு செவி சாய்ப்பான். நம்முடைய குறைகளை அவனிடத்தில் சொல்வதற்கு இந்த மந்திரம் தான் வழி என்று கற்பனையான கூறிக்கொள்கின்றனர். இதன் வழியாக உங்கள் குறைகள் நிறைவேறாது. உங்கள் இதய குகைக்குள் இருந்து பேசுகின்ற வார்த்தைகள் மட்டுமே அவனுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. என் மொழி உன்மொழி என்று பலரும் தன்னுடைய மொழிகளை பற்றி அபரிதமாக பேசுவது என்பது இறைவன் மொழி என்று வாதிடுகின்றார்கள். என் மொழிதான் இறைவனுக்கு உண்மையான மொழி, என் மொழியில் சொன்னால்தான் அவனுக்கு புரியும், என் மொழிதான் உன்மொழி என்று வாதங்கள் செய்வதை விட்டுவிடுங்கள். ஒவ்வொருவருடைய மொழிகளும் வீண் பேச்சு பேசுவதிலும், வம்பு செய்வதிலும், விகண்டாவாதம் பேசுவதிலும், தற்பெருமை பேசுவதிலும், கிண்டல் கேலிகள் பேசுவதிலுமே எல்லாருடைய பேச்சும் அந்த மொழியை பயன்படுத்துகின்றன. அந்த இறைமொழி என்பது இந்த மெய் உணர்வு மொழி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
உண்மை நிலையை அறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் விகண்டாவாதங்கள், மற்றவர்கள் பேசுவதை கிண்டல் செய்வதை கேலி செய்வதில் உங்களுடைய நேரத்தையும் உங்கள் அறிவையும் செலுத்தி கொண்டு இருப்பதனால் உங்களுடைய இறைவன் உங்களுக்குள் இருக்கின்ற இந்த இறை மொழியை கேட்காமலேயே நீங்கள் இந்த வாழ்நாள் முழுக்கும் கடந்து சென்று காலத்தை வீணடிக்கிறீர்கள். இறைவனை விடத்தில் சேர்வதற்கான ஒரு வழியை தெரியாமல் தற்பெருமை பேசிக்கொண்டு மற்றொரு வழிபாடுகளை குற்றம் சொல்வதிலையும் கேலி கிண்டல் செய்வதிலையும் நாம் தற்பெருமை அடித்துக் கொள்ளக்கூடாது. நான் தான் இறைவனுக்கு உண்மையானவன் என்பதை நீங்கள் பறைசாற்ற விரும்பாதீர்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், அவர்களுடைய தன் அறிவு சிந்தனைகளுக்கு மட்டுமே அவர்கள் செவி சாய்த்து இந்த மெய் உணர்வு என்ற இந்த நெற்றிக்கண்ணையோ இருந்து சென்று அதை அடைவதற்கான முயற்சிகள் செய்தால் மட்டுமே அவர்கள் உயர்ந்த நிலையை அடைய முடியுமே தவிர மற்றவர்களிடத்திலே வீண் வம்புகள் விகண்டாவாதங்கள் பேசுபவர்கள்லாம் உண்மை நிலையை அறிந்தவர்கள் அல்ல. பறவைகளின் மொழி உங்களுக்கெல்லாம் தெரியும். பறவைகளுடைய மொழிகள் விதவிதமாக இருக்கும். நம்ம அதெல்லாம் கேட்குற அளவுக்கு நம்ம இல்லை. ஏன்னா நம்ம பரபரப்பான வாழ்க்கையிலையும் மற்றவங்களை பற்றி பேசுறதுலையும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பதிலுமே தான் நம்ம அறிவை பயன்படுத்திக்கிறோம். காதுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த காதுகளை நம்ம இந்த பறவைகளுடைய சத்தங்களை இந்த மெய் உணர்வில் கேளுங்கள். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படும். ஒரு அருவி வரும்போது அந்த அருவியினுடைய இசையை, அந்த ஒரு மொழியை, அதனுடைய சாரல்களை, அதன் வழியாக ஏற்படுகின்ற அந்த ஓசையை நீங்கள் இந்த மெய்யுணர்வோடு கேட்டு பழகுங்க. இந்த மொழி ரொம்ப அற்புதமான ஒரு மொழி அப்படின்னாங்க. அதுதான் இறைவனுடைய மொழி. தென்றலின் மொழி. இந்த தென்றல் நமக்கு மேலே அப்படியே தட்டு தழுவி கொண்டு போகுது பார்த்தீங்களா? இதை இந்த மெய்யுணர்வோடு இருந்து கவனித்து பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு மொழி. அதை கேளுங்க. அதனுடைய அசைவுகளை கேளுங்க. மழை பெய்யுது, அந்த மழையினுடைய அந்த துளியின் சத்தத்தை இந்த மெய்யுணர்வோடு கேளுங்கள். அதுதான் இறைவன் மொழி. மரத்தினுடைய அசைவுகளை, இல்லை செடியினுடைய அசைவுகளை, இல்லை இலைகளுடைய அசைவுகளை, அந்த அதிர்வுகளை, அந்த ஓசையை நீங்கள் இந்த மெய்யுணர்வோடு கேளுங்கள். இதுவே இறைவனுடைய மொழி. பூவின் வெடிக்கும் சத்தம், அதனுடைய அந்த அசையும் சத்தத்தை உங்கள் நெற்றியிலே, உங்கள் மெய்யுணர்விலே கேளுங்கள். அதுவே உங்களுடைய இறைவன் மொழி. நம்மிடம் இருக்கும் உடல் உறுப்புகளுடைய ஒரு மொழி இருக்கு. உள்ள எத்தனையோ சத்தங்கள் நமக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை நம்ம கேட்கறதே கிடையாது. ஏன்னா நாம தான் வெளியில இருக்கிற சத்தத்தையே கேட்டு கேட்டு பழகிட்டோமே. இவன் என்ன பேசுறான், அவன் என்ன செய்யறான், இவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான், இது என்ன கருத்து, அது என்ன கருத்து, இதுலேயே நம்ம கவனத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி இந்த உடல்ல உள்ள இயக்கங்களுடைய அசைவுகள்லாம் நம்ம எப்படி கேட்க போறோம்? ஒரு பசி அப்படின்னு வரும்போது நமக்குள்ள கடகட குடுகுடுன்னு உள்ள ஒரு மாதிரியா அது கேட்கும். பசி சத்தம், அது பசியினுடைய மொழி. அது உணவு கேட்குது. ஆனால் அதை விட நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. வயிறை நிரப்பிக்கொண்டே இருக்கிறோம். அதனால நமக்கு அந்த ஓசையை கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. பசின்னு ஒன்று வரும்போது தான் அந்த ஓசை கேட்கும். அந்த ஓசை தான் இறைவன் மொழி. அந்த ஓசையை நீங்கள் நெற்றிக்கண்ணிலேருந்து கேளுங்க. உங்களுக்கு கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், இப்படி எத்தனையோ உள்ள இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு இயக்கங்களும் போதும் ஒவ்வொரு சத்தங்களை கேட்குது. அதையெல்லாம் ஒரு மொழி தான். இந்த சத்தங்கள்லாம் நம்ம கேட்குறதே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நுட்பமாக ஒரு நுண்ணிய நிலையில் நம்ம இல்லை. நம்மளுடைய உடல் இயக்கங்கள்லாம் எப்படி இயங்குதுங்கிறதே நமக்கே தெரியாது. அதை நம்ம உணர்றதே இல்லை. ஏதோ நம்ம வாயில் சாப்பிட்றோம், அது வெளியே வந்துடுது, அவ்வளோதான். ஆனால் உள்ள எத்தனை இயக்கங்கள், எத்தனை ஆற்றல்கள் உள்ளே இருந்து கொண்டு நம்ம செயல்படுது அப்படிங்கிறத நம்ம உணர்றதே இல்லை. அதை உணரும் தன்மை அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே பாருங்கள். அதெல்லாம் எப்படிலாம் உள்ளார உள்ளே எப்படியெல்லாம் அது செயல்படுது, அதுக்கெல்லாம் ஒரு சத்தம் இருக்குது அப்படிங்கிறத, அதுக்குன்னு ஒரு மொழி பேசுதுங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்க. அது சொல்லுது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. அதை நீங்கள் கேட்குறதே இல்லை. அதனால தான் உங்களுக்குள்ள பல நோய்கள்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அது ஏப்பம் விடுது, சாப்பிட்டது இதுக்கு மேலே சாப்பிடாதான்னு ஒரு மொழியை சொல்லுது. அதை கூட நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த மாதிரி கோட்டாவி விடுது, நீ தூங்கு, உனக்கு ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லுது. அதுவும் ஒரு மொழியாக சொல்லுது. அதை நம்ம கேட்கறது இல்லை. இப்படி பல மொழிகள் நமக்குள்ளேயே
சொல்லிக்கிட்டே இருக்குது, அதையெல்லாம் நம்ம கேட்குறதே இல்லை. ஆனால் நம்ம தான் எல்லா மொழியும் வெளியில் இருக்கிறதே மட்டுமே பேசுகிறோமே, வெளியே இருக்க கருத்துக்களை தான் நம்ம வாதம் செய்கிறோமே, நமக்கு எங்கே தெரிய போகுது? அதெல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. நமக்குள்ளே இதயத்துக்குள்ளே டப் 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 லம் லம் டப் அப்படின்னு நிறைய சத்தங்கள் கேட்குது. டிக் டிக்குன்னு கேட்குது, நிறைய கேட்குது, உள்ள சத்தங்கள்லாம் கேட்குது. இதயத்துலேருந்து கேட்குது, நாடி துடிப்புலேருந்து கேட்குது, எல்லாமே கேட்குது. அதை கூட நம்ம வந்து கேட்குறதே இல்லை. நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்குது, தினம் தினம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு இத்தனை நிமிடத்துக்கு இவ்வளோன்னு நிமிஷத்துக்கு நடிச்சுக்கிட்டே இருக்குது. அதை கூட நம்ம கேட்குறதில்ல. கேட்குற அளவுக்கு நம்ம நேரம் இல்லை. ஏன்னா நம்ம சிந்தனைகள் முழுக்க மற்றவர்களிடத்திலே இருக்குது இல்லையா, புற விஷயங்களையே நாடிக்கிட்டு இருக்கு. அப்போ நமக்குள்ளே எப்படி கேட்போம்? கேட்க மாட்டோம். அது மாதிரி இடி சத்தங்கள், மின்னல் சத்தங்கள், நட்சத்திரங்கள், இதனுடைய சத்தங்கள் எல்லாம் வந்து நமக்குள்ளே கேட்குது. அதையெல்லாம் கூட நம்ம கேட்கறதில்ல. அதெல்லாம் அது கடகடன்னு சத்தம் கேட்கு. அதெல்லாம் அந்த அளவுக்கு நீங்கள் நுட்பமாக நம்ம போகிறதில்ல. இது மாதிரி நிறைய சத்தங்களும் நிறைய மொழிகளும் அதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு குருவி கூட, ஒரு காக்கை கூட நம்ம இடத்துல அங்கே நின்றுக்கிட்டு நம்மளை எதிரில் வந்து பேசுது. நம்ம கூட சொல்லுவோம், யாரோ வீட்டுக்கு வரப்போகிறாங்க, அதெல்லாம் கத்துது அப்படின்னா. அது கூட நம்மக்கிட்ட ஒரு மொழி சொல்லுது. நேரம் இல்லை. நாய்கள் கூட நம்மக்கிட்ட வந்து லொல்லோன்னு ஏதோ சொல்ல வருது, அதை கூட நம்ம கேட்கறது இல்லை. இப்படி உயிரினங்கள்லாம் நமக்கு ஏதோ ஒரு வகையில் சொல்ல வருது, அதை நம்ம கேட்கறது இல்லை. அது ஒரு மொழி. அந்த மொழியை நீங்கள் தெரிஞ்சுக்கல. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா ஒரு காகமும் பேசிக்கொண்டு இருக்கிறது, ஒரு குருவியும் பல குருவிகளும் பேசிக்கொண்டு இருக்கிறது, அதர்களுடைய மொழிகளில் பேசிக்கிட்டு இருக்கு. அது நமக்கு தெரியல. ஆனால் நம்ம மொழி தான் சிறந்தது, இறைவன் மொழி தான் சிறந்தது நம்ம நினச்சிக்கிறோம். ஒரு பூவும் பேசுது, ஒரு வண்டும் பூவும் பேசுது. இப்படி எல்லாமே பேசுறது, அவங்கவுங்க மொழியில் அவங்கவுங்க பேசுறது அவங்களுக்கு புரியுது. ஆனால் அவங்க மொழி என்னன்னு நமக்கு தெரியல. அதுதான் தெரிஞ்சிக்க நம்ம முயற்சி பண்ணலை. அதனால் நாம் வந்து எல்லா மொழிகளும் வந்து இறைவன் மொழி. இந்த நெற்றிக்கண்ணில் இருந்துட்டு நீங்கள் கேளுங்க, அதனுடைய மொழிகளும் உங்களுக்கு புரியும். அவங்களுடைய என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன சொல்கிறாங்க, நுட்பமாக அந்த அவங்களுடைய சத்தத்தை இங்கே நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். இந்த நெற்றியில் இந்த மெய் உணர்வோடு கேளுங்க. இறைவன் மொழியை அது சொல்லி கொடுக்கும். அப்படிங்க நம் மொழி வந்து ஒரு மொழினா எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பம்தான். அதுதான் ஓங்கார மொழி அப்படின்னு சொல்லணும். ஓம்ங்கிற ஒரு மொழி தான் ஓங்கார மொழி, இல்லை ஆனந்தமுன்ற ஒரு மொழி. இதெல்லாம் வந்து இறைவனுடைய மொழிகள். இதெல்லாம் நம்ம வந்து நமக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம கேட்குறதில்ல. எத்தனையோ விதமான நமக்குள்ள சத்தங்களும் சொல்லிக்கிட்டே இருக்குது, நம்ம கேட்குறதில்ல. மௌன மொழி, அன்பு மொழி, ஆனந்த மொழி, காதல் மொழி, இதய மொழி, இப்படி பலதும் நம்ம சொல்லலாம். எத்தனையோ மொழிகள் நமக்குள்ள இருக்கு, அதெல்லாம் கேட்கல. ஆனால் இதெல்லாம் வினோதமான விஷயங்கள் தான். நமக்கு அன்புன்றதே நமக்குள்ளே இருக்கு, அதை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம தான் எல்லாரையுமே பார்க்குறோமே, எல்லாரையும் குற்றங்களை பார்க்கறதுலேயே நம்மளுடைய கவனங்களோ, நம்மளுடைய எண்ணங்களோ, நம்மளுடைய உயிராற்றல்களோ அனைத்தையும் செலவு செய்து கொண்டிருக்கின்றமே. நமக்குள்ள தசமொழி அப்படின்னு ஒன்று இருக்குது. தசநாதம் நம்மளுடைய பின்பக்கம் மூலியமா அது வந்து இயங்கும். அது 10 விதமான சத்தங்களை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இது அற்புதமான ஒரு மொழி. இந்த தசநாதத்தை பற்றி நான் அடுத்து வருகின்ற காணொளியில் நான் கொள்ள விரும்புகின்றேன். அதே மாதிரி ஒரு மொழி, அந்த ஓம் என்ற மொழியையும் நான் தனிப்பட்ட முறையில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த பின்பக்கத்தில் இருக்க தசநாத சத்தம் வந்து விடிய காலையில் உங்களுக்கு அது அமைதியான நேரங்களில் இருக்கும். ஏன்னா மனிதனுடைய பேசாத நேரம் அதுதான். இந்த 4 மணி 3 மணி இல்லை அதிகாலையெல்லாம் தூங்குறது, எல்லாம் குரட்டை விட்டு தூங்குற நேரம், ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது, அப்போ தான் மனித மனங்கள் மட்டும் வேலை செய்யும், அவங்களுடைய பேச்சுகள் மட்டும் குறைஞ்சிருக்கும். அவங்க பேசாத நேரம் அதுதான். அதனால் அந்த நேரத்தில் தான் இறைவன் மொழி கேட்குது. அந்த மொழியை கேட்டு பாருங்க, அற்புதமாக இருக்கும். இதையெல்லாம் கேட்பதற்கு நீங்கள் வந்து நெற்றிக்கண் தியானத்தை நீங்கள் செய்திருக்கணும். அப்படி மட்டும்தான் இதை கேட்க முடியும். என்னுடைய கருத்துக்களும் என்னுடைய வார்த்தைகளும் வந்து நான் பேசுவதல்ல, இந்த மெய் உணர்வில் இருந்து பேசுறது. அதனால் இந்த மெய் உணர்வில் இருந்து தான் நான் பேசுவேன். என்னுடைய பேச்சு வந்து நீங்கள் வந்து எந்த விதத்துலேயும் வாதம் பண்ண வேண்டாம். தயவுசெய்து அப்படி யாராவது வாதம் பண்ணணுன்னாக்கா இந்த காணொலியை பார்க்காதீங்க, தயவு கூர்ந்து கேட்காதீங்க அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்களும் இந்த நெற்றிக்கண் தியானத்திற்கு வாருங்கள். இந்த மெய் உணர்வை உணர்ந்து கொள்ளுங்கள். நெற்றிக்கண், உச்சிக்கண், பிடரிக்கண், இப்படி பலவிதமான பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் இறைவன் மொழியை, ஆனந்த மொழியை, அன்பு மொழியை, இறைமொழியை அறிந்து கொள்ள வாருங்கள் என்று
அன்போடு உங்களை வருக வருக என வாழ்த்துகிறேன். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம்.